காஞ்சிபுரத்தில் 38வது மாபெரும் இரத்த தான முகாம். தமிழ்நாடு தஹீத் ஜமாஅத் டிஎன்டிஜே காஞ்சிபுரம் மாவட்டம், காஞ்சிபுரம் கிளை மற்றும் காஞ்சிபுரம் அரசு தலைமை பொது மருத்துவமனையுடன் இணைந்து இரத்த தானம் 38வது இரத்த தான முகாம் பூக்கடை சத்திரம் பிடிவிஎஸ் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. டிஎன்டிஜே கிளை தலைவர் சாகுல் அமீத் தலைமையில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சாதி மத பேதமின்றி கலந்து கொண்டு 82 நபர்கள் குருதி கொடையளித்தனர். டிஎன்டிஜே காஞ்சிபுரம் மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் சர்புதீன், துணை செயலாளர் அன்சாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் கிளை செயலாளர் யூசுப், பொருளாளர் பாசில், துணை செயலாளர் அப்துல்லா மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மேலும் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு தஹீத் ஜமாஅத் காஞ்சி மாவட்ட மருத்துவர் அணி செயலாளர் சர்புதீன், தமிழகத்தில் அதிகமாக இரத்த தானங்களை நாங்கள் நடத்தி இந்த வருடத்தில் 1312 யூனிட்கள் சாதி மத பேதமின்றி அனைத்து சமுதாய மக்களும் அவசர காலங்களில் வழங்கி உள்ளோம் என பெருமையுடன் தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற இரத்த தான முகாம்கள் அதிகமாக நடத்துவதற்கு காஞ்சிபுரம் அரசு பொது மருத்துவமனையில் நடமாடும் இரத்த தான வாகனம் அமைக்க பெற்றால் அதிகமாக முகாம்கள் நடத்த முடியும் என்றும், காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த கோரியும் தமிழ்நாடு தஹீத் ஜமாஅத் சார்பில் பல வருடங்களாக கோரிக்கை வைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் மாநகராட்சி 1வது வார்டு கவுன்சிலர் அஸ்மா பேகம், சாகுல் ஹமீத், 5வது வார்டு கவுன்சிலர் இலக்கியா சுகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பழங்களை வழங்கினார்கள்.